என்னப்பா ரெடியா? ரெக்கார்ட் பண்ணிக்க. ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம ரஜினி சார் பேசப்பட்டிருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ மறக்காம வீடியோ எல்லோரும் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம இளையராஜா சார் அவருடைய பாட்டு எந்த படம் யூஸ் பண்ணியிருந்தாலுமே அவர் எல்லா படத்துக்குமே இந்த காப்பிரைட்ஸ் கிளைம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுத்துட்டே வராரு. ஸோ அதே மாதிரி தான் நம்ம ரஜினி சாரோட கூலி படத்துக்குமே அவர் கொடுத்துருந்தார். ஸோ அந்த படத்துக்கு கிட்டத்தட்ட அவர் ஒரு 12 கோடி கிட்ட காப்பிரைட்ஸ் கிளைம் கேட்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இளையராஜா சார் நிறைய மியூசிக் டைரக்டர்ஸை உங்கள் பாட்டு யூஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னா அதுக்குமே நீங்கள் காப்பிரைட்ஸ் தைரியமாக கேளுங்க, அதில் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வராரு. இவ்வளோ பெரிய ஒரு மியூசிக் டைரக்டர் அவங்களோட பாட்டை அடுத்த யங் ஜென்ரேஷனல் டைரக்டர்ஸ் சினிமாவில் யூஸ் பண்ணுறதுன்றது அந்த மியூசிக் டைரக்டர் ஒரு பெருமையான விஷயமாக தான் நான் நினைக்கிறேன். பட் அதெல்லாம் இருந்தாலுமே இவர் இப்படி சொல்கிறது சரியா படலை அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ரஜினி சார் இப்போ கடைசியாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது மாதிரி இளையராஜாவோடைய பாடல்கள் இது மாதிரி ஏதாச்சும் என் படத்தில் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா எனக்கு முன்கூட்டியே சொல்லிடுங்க, நான் இந்த படத்தை விட்டு விலகிடுறேன். இதுக்கு மேலே எனக்கு இளையராஜாவோட பாடல்கள் இந்த படத்தில் யூஸ் பண்ணுறதுல எனக்கு சம்மந்தம் இல்லை, எனக்கும் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோ பெரிய மியூசிக் டைரக்டராக அவரோட பாடல்கள்னால எத்தனையோ பேரை இது பண்ண வச்சுருக்காரு. பட் அப்படி இருந்துமே அவரால் இன்னுமே நிறைய பேருக்கு பிடிக்காதவராகவே இருக்கார். அப்படின்றதுனால இதை பற்றி நான் உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. அண்ட் சினிமா சம்மந்தப்பட்ட நியூஸ் எல்லாம் உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு உங்களை சந்திருக்கேன். நான் அதுவரையும் நன்றி. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே வாழ்த்துக்கள்.